ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்த அறுவடை தான் நம்ம வீடியோவை பார்க்குறோம். இப்போது கத்திரிக்காய் போன வாரம் நிறைய இருந்தது, எடுத்துட்டேன். இப்போது இவ்வளோ தான் இருக்குது. இது மிளகாய் செம்பருத்தி. இது அலரியில் எல்லோ கலர், ஒயிட் கலர், அடுத்து பிங்க் கலர். இது ரோஸ். இது சங்குப்பூவில் ஒயிட்டு, சாண்டல் கலர், அடுக்கு ப்ளூ சங்குப்பூ, ஒத்தை சங்குப்பூ, அதெல்லாம் டீ போட்டு குடிக்கலாம் ப்ளூ சங்குப்பூவில். இது சிட்டு சுரை. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், குட்டியாக அழகாக இருக்குது. இது கொஞ்சம் விட்டிங்கன்னா முத்திடும். இந்த பதத்தில் தான் எடுக்கணும். அடுத்து இதை பாருங்கள், இது கல்யாண பூசணி. நம்ம மாடி தோட்டத்தில் தப்பு செடியாக எனக்கு காய் கொடுத்துருக்கு. இது செம்பருத்தி பூக்கள். இது வெற்றிலை விளக்கு ஏற்ற செவ்வாய்க்கிழமை முருகருக்காக விளக்கு ஏற்றத்துக்காக எடுத்திருக்கேன். 6 விளக்கு போடணும், அதில் வெற்றிலையை வச்சு போடணும். இது இட்லி பூ எப்படி இருக்குது பாருங்கள், அடுக்காக பூக்குது. அதை தனித்தனியாக நம்ம எடுத்து மாலை மாதிரி கோத்து கூட சாமிக்கு போடலாம், அப்படியேவும் கொத்து கொத்தாகவும் வைக்கலாம். இது நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது சிகப்பு அகத்திப்பூ, ஒயிட் கலர்லேயும் பூக்கும். இது சிகப்பு அகத்தின்றதுனால சிகப்பாக பிங்க் கலரில் நல்லா அழகாக பூத்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன், இதனுடைய இதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி பார்க்கணும். சுண்டைக்காவை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு அதனுடைய பலன் நிறைய கிடைக்கிது. பச்சை சுண்டைக்காவும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும். இது நான் பருப்பு போட்டு கடைஞ்சிடுவேன், மசீல் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா காரக்குழம்பு வைப்பேன், துவையல் அரைப்பேன், சாம்பார் கூட ஒரு சிலர் பேர் வைக்கிறாங்க. நான் இன்னும் இது வரைக்கும் வச்சதில்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொத்து கத்திரிக்காய். ஏற்கனவே போன வாரம் பறிச்சிட்டேன், மிச்சம் பிஞ்சு இருந்தது, அதை இன்றைக்கி எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க. இது காரக்குழம்பு வச்சேன் நான் அன்றைக்கி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சிட்டு சுரை பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது ஆடிப்பட்டத்துக்காக போட்டது. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எப்போவுமே நமக்கு ஜோடியாக தான் காய்க்குது, ஒத்தையாலாம் வரமாட்டாங்க, ரெட்டையாக தான் வருவாங்க. இது முதல் காய், இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டதில் முதல் காய் இது எனக்கு. அடுத்து பூசணி, வெண்பூசணி. இது தப்பு செடியாக வளர்ந்தது. இது தரையில் படர விட்டால் நல்லா நிறைய காய்க்கும். இது தன்னால் கொடி ஏறி போச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன். அது ஒரே காய் தான் இருந்தது. அடுத்து காய்கள் வைக்கும், நம்ம உரங்கள் கொடுக்க கொடுக்க காய்கள் வைக்கும். இது சிகப்பு அகத்தி பூ அறுவடை பண்ணுறேன். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 2 செடி இருக்குது என்கிட்ட, 2 செடியிலையும் இவ்வளோ பூ இருக்குது. இதை குட்டி குட்டியாக அலசிட்டு அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு மிளகு போட்டு இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.